சென்னையில் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க போக்குவரத்து சிக்னல்களில் மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா சாலை, பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலை, அண்ணாநகர், அடையாறு, வேப்பேரி, ராயப்பேட்டை உள்ளிட்ட 14 இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 6 மீட்டர் நீளம் மற்றும் 5.5 மீட்டர் உயரத்தில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது. உயரம் அதிகமாக இருந்ததால் எளிதில் கிழியக்கூடிய சூழல் காணப்பட்டது. இந்நிலையில் நடப்பாண்டு உயரம் குறைக்கப்பட்டு பசுமை பந்தல் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் இந்த முயற்சிக்கு வாகன ஓட்டிகள் சார்பில் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் கல்விக்கான நிதி தரப்படும் என்று மத்திய அமைச்சர் அண்மையில் தெரிவித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அதேவேளையில் மத்திய அரசு இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. உலகம் முழுவதும் தமிழர்களும் தங்கள் வாழும் பகுதிகளில் போராட்டத்தில் குதித்துள்ளனர். அந்த வகையில் இந்தி திணிப்பை எதிர்த்து லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திணிக்காதே திணிக்காதே, இந்தியை திணிக்காதே என்று முழக்கமிட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம். தமிழுக்கு ஆதரவாகவும் இந்தி திணிப்புக்கு எதிராகவும் பதாகைகளை வைத்து கண்டனம் தெரிவித்தனர். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. சிரியாவில் 2 நாட்களில் 1000க்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிரியாவில் ஆயுதம் ஏந்திய குழுவுக்கும் புதிய இஸ்லாமிய தலைவர்கள் தொடர்புடைய பாதுகாப்பு படைக்கும் இடையே சண்டை நிலவி வருகிறது. இதில் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாதின் ஆதரவு அலவைட் சிறுபான்மையின மக்கள் கடந்த 2 நாட்களில் மட்டும் 745 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுதம் ஏந்திய குழுவினர் உள்பட 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் 2 நாட்களில் கொல்லப்பட்டதாக பிரிட்டன் ஆதரவு பெற்ற மனித உரிமை ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. தொடர் சண்டை காரணமாக பஷர் அல் அசாத்தின் ஆதரவு அலவைட் சிறுபான்மையின மக்கள் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி புகலிடம் தேடி அண்டை நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டு முதல் சிரியாவை அதிபர் பஷர் அல் அசாத் ஆட்சி செய்த நிலையில் கடந்த ஆண்டு போராட்டக் குழுவால் அரசு கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து அங்கு அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழல் உருவாகி ஆயுதம் ஏந்திய போராட்டக் குழுவினர் பாதுகாப்பு படையினருடன் சண்டையிட்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மனைவியுடன் தங்கியிருந்த பெங்களூரைச் சேர்ந்த இளைஞரை அடித்துக் கொன்ற அவரது நண்பர்களை காவல்துறை தேடி வருகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த 22 வயதான ஜனார்த்தனன் தனது காதலி எலன்மேரியுடன் கடந்த மாதம் வேளாங்கண்ணிக்கு வந்து தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்தார். இருவரும் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வேளாங்கண்ணிக்கு வந்த ஜனார்த்தனனின் நண்பர்களான சாகர், ஜீவா ஆகியோர் ஜனார்த்தனனின் அறையில் தங்கியிருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று மாலை ஜனார்த்தனனை அவரது நண்பர்களை அடித்து கொலை செய்துள்ளனர். இதுகுறித்து விடுதியில் தங்கியிருந்த எலன்மேரி ஜனார்த்தனனின் நண்பர்கள் தெரிவித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த எலன்மேரி இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஜனார்த்தனனின் உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காதல் விவகாரத்தில் ஜனார்த்தனனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோவில்பட்டியில் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் கழிவறையில் சடலமாக மீட்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த எலிசபெத் ராணி பிரசவத்திற்காக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். சிசேரியன் மூலம் எலிசபெத் ராணிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் எலிசபெத் ராணி கழிவறை சென்று நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை என தெரிகிறது. அவரது தாய் சென்று பார்த்தபோது கழிவறையில் எலிசபெத் ராணி மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக மருத்துவமனை ஊழியர்கள் எலிசபெத் ராணியை மீட்டனர். அவரை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். எலிசபெத் ராணியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மருத்துவமனை கழிவறையில் வழுக்கி விழுந்து எலிசபெத் ராணி உயிரிழந்தாரா அல்லது உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்தாரா என விசாரணை நடைபெற்று வருகிறது. குழந்தை பிறந்த 10 நாளில் தாய் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமண நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்த தடை விதித்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருமணம் மற்றும் இதர நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குடிநீரை வழங்குவது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பிளாஸ்டிக் தொடர்பான வழக்கு ஒன்றில் கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. திருமண வரவேற்பு, விருந்து மற்றும் முக்கிய நிகழ்வுகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் தண்ணீர் வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதற்கு பதிலாக கண்ணாடி டம்ளர்களை பயன்படுத்தலாம் என்றும் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்கை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க
பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்த கட்டாயம் அனுமதி தேவை என்றும் இதற்கான பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கூறினர். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளில் 1/2 லிட்டர் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் முற்றிலும் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் மலை பிரதேசங்களில் பிளாஸ்டிக்கை தடை செய்வது குறித்து பரிசீலனையில் இருப்பதாக விளக்கமளித்துள்ளார். விளைச்சல் குறைவால் பழனியில் கொய்யாப்பழம் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பழனி, ஆயக்குடி உள்ளிட்ட இடங்களில் கொய்யாப்பழம் அதிகளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்குள்ள சந்தையில் நாள்தோறும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கொய்யாப்பழங்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கத்தால் கொய்யாப்பழம் விளைச்சல் அதிகளவில் குறைந்துள்ளது. இதனால் 20 கிலோ கொய்யாப்பழங்கள் அடங்கிய பெட்டி 600 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 2 டன் கொய்யாப்பழம் வந்துட்டு இருந்துங்க. இப்போ எல்லாம் 700 கிலோ 800 கிலோ அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வெயிலுங்க. 1 கிலோ கொய்யாப்பழம் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 80 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஆப்பிள், ஆரஞ்சு தான் இந்த ரேட்டுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ ஆப்பிள் ரேட்டுக்கே இப்போ கொய்யாப்பழம் வந்துருச்சு. வரும் நாட்களில் கொய்யாப்பழங்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3 நாட்களாக நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்ற நிலையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஏறத்தாழ 3 நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையில் கடந்த சில வருடங்களாக மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் தொடர்பான ஆவணங்களையும் சில டிஜிட்டல் ஆவணங்களையும் அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கணக்கில் வராத பணத்திற்கான ஆவணங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு டாஸ்மாக் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை 35 வழக்குகள் பதிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் மதுபான கொள்முதல், விற்பனை, மதுபான கூடும் ஒதுக்கீடு உள்ளிட்ட பணிகளிலும் பல ஆயிரம் கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாக கிடைத்த புகாரில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக தெரிகிறது. அதேபோல 1000 விளக்கு கிரீம் சாலையில் உள்ள SNJ மதுபான ஆலை தொடர்புடைய இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையும் நிறைவு பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அனைத்து கட்சி எம்பிக்களை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. மும்மொழி கொள்கை, நிதி பகிர்வு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் மக்களவைத் தொகுதிகளை பாதுகாக்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவது என்று திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொகுதி மறுசீரமைப்பினால் தொகுதிகளை இழக்கும் ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம், ஒடிஷா உள்ளிட்ட 7 மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து களம் காண்போம் என்பன உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டபடி அமைக்கப்படவுள்ள கூட்டு நடவடிக்கை குழுவிற்கு பிற மாநில கட்சிகளை நேரில் சென்று அழைக்க அமைச்சர்கள், எம்பிக்கள் கொண்ட குழு அமைப்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி கேரளாவிற்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், ஆந்திராவிற்கு அமைச்சர் ஏவா வேலு, மேற்கு வங்கத்திற்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, ஒடிஷாவிற்கு அமைச்சர் TRP ராஜா ஆகியோரை அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டம் நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை பிரச்சினையில் நமக்கான உரிமையை பெற இது ஒரு தொடக்கம்தான் என்றும், நம் கோரிக்கைகள் வெற்றியடையும் வரை இந்த போராட்டமும் தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் தொகுதி மறுவரையறை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சினை அல்ல என்பதால் தமிழ்நாட்டு எம்பிக்கள் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் பிற மாநில எம்பிக்களை ஒருங்கிணைத்து அவர்களது கருத்துக்களையும் கேட்டு செயலாற்றிட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஹிந்தி உட்பட எந்த மொழி குறித்தும் வீண் விமர்சனங்களை வைக்க வேண்டாம் என்று திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தப்படும் என்று திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்து நாளை தொடங்குகின்ற கூட்டத்தொடரில் நாங்கள் எழுப்புவோம். பல்வேறு முறைகளில் நாங்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்போம், 0 வரியில் பேச முயற்சிப்போம். ஒத்த கருத்துடைய தென் மாநிலங்களை சார்ந்த எம்பிக்களோடு சேர்ந்து
அவர்களும் இந்த பாதிப்பை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இதை எந்தெந்த வகையில் எழுப்ப முடியுமோ அந்த வகையில் எழுப்பி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்து இதற்கு என்ன வழி தீர்வு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்போம். எங்கள் கவலையை மட்டுமல்ல, இதற்கு உடனடியாக பரிகாரம் வேண்டும் என்பதையும் நிச்சயமாக வலியுறுத்தும். கூட்டணி குறித்து யார் கேட்டாலும் தலைமை முடிவெடுக்கும் என்று கூறும்படி அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். நிர்வாகிகள் அனைவரும் தங்களது மாவட்டத்தில் இருந்தபடியே கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது பூத் கமிட்டி அமைப்பது, கட்சி வளர்ச்சி பணிகள், புதிய உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவை குறித்து நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்புகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கு உடனடியாக நிர்வாகிகளை நியமிக்கும்படி அறிவுறுத்தினார். பூத் கமிட்டி விரைவாக அமைத்து அந்த பட்டியலை தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறினார். கட்சி கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் விதமாக திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நாம் யாருடன் கூட்டணி வைப்போம் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து யார் கேட்டாலும் தலைமை முடிவெடுக்கும் என்று கூறும்படி அறிவுறுத்தினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். மாநிலங்களவை எம்பி சீட் விவகாரத்தில் அதிமுகவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டதா என்ற கேள்விக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்தார். அதான் இப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்ம ஜோசியம் சொல்ல முடியாதுல்ல. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னும் 1 வருஷம் இருக்கு, பொறுத்திருங்கள். அந்த காலம் வரும் பொழுது நிச்சயமாக அதுக்கான அறிவிப்பு உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரிங்களா?